யோபு எந்த பெரிய ஒரு ரகசியமான பாவத்தையும் செய்யவில்லை. அவர்கள் சொல்வது தவறு என்று அறிந்திருந்தார். அவர்கள் சொன்னது எல்லாம் தவறாக இருந்தபடினாலே யோபு தான் குற்றமற்றவர் என்ற முடிவிற்குள்ளே வந்துவிட்டார். இங்கேதான் யோபு தவறு செய்துவிட்டார். வேத வசனங்களை வாஞ்சையோடு கற்றுக்கொள்ள காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 26ஆம் அதிகாரம் 14ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே தேவன் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று சிந்தித்தோம். மேலும் எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நின்று நான் குற்றமற்றவன் என்று வாதிட முடியாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 28ஆம் அதிகாரம் 19ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே நிலை நிற்கிறது என்பதற்கான கிரேக்க வார்த்தை என்ன? யோபு புத்தகத்தின் முக்கியமான கருத்து என்ன? ஒரு பாவியான மனிதன் தேவனிடத்தில் வரும்போது அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன என்பதை கற்றுக்கொள்வோமா? வாருங்கள் செய்திக்குள் கடந்து செல்லலாம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சி முதல் யோபு 26ஆம் அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். 7ஆம் வசனத்திலே தேவன் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைத்திருக்கிறார் என்று வாசித்தோம். நிகழ்ச்சியின் இறுதியிலே வெட்ட வெளிக்குள்ளே நாம் கடந்து செல்லும் பொழுதும் எது மேல் எது கீழ் என்ற கேள்விக்குறியை எழுப்பினோம். அது மட்டுமல்ல, வானத்திலே கிரகங்கள் எல்லாம் எப்படி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்ற கேள்வியை எழுப்பினோம். இதற்கான விடையை கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். வாசிக்கிறேன். கொலோசையர் 1:17. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஆங்கிலத்திலே He is before all things and in him all things hold together என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றொரு மொழிபெயர்ப்பிலே and he is before all things and by him all things consist என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கன்சிஸ்ட் அல்லது நிலை நிற்கிறது என்று சொல்லும் பொழுது அதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிற கிரேக்க வார்த்தை சுனிஸ்டெமி. இதன் பொருள் எல்லாவற்றையும் சேர்த்து பிடித்திருப்பது என்பதாகும். பிரியமானுள்ளே, இயேசு கிறிஸ்துவினாலேயே எல்லாம் அந்தந்த இடங்களிலே தாங்கப்பட்டு வருகிறது. இப்பொழுது புரிகிறதா? யோபுவின் புத்தகத்திலே ஒரு முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளே இப்பொழுது நாம் கடந்து வருகிறோம். சிருஷ்டிகராக தேவனை குறித்த சிறந்த அறிவு யோபுவிற்கு இருக்கிறது. பிரியமானுள்ளே, குப்பை மேட்டிலே உட்கார்ந்து கொண்டு மேலெல்லாம் சாம்பலை போட்டுக்கொண்டு ஓட்டை வைத்து தன்னை சுரண்டி கொண்டு இருந்தாலும் இரவு நேரங்களிலே வான மண்டலங்களை அவர் பார்த்து கொண்டு இருந்தார். கடந்த நாட்களிலேயும் இவ்வாறு அவர் வானத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். யோபு 26ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை கவனியுங்கள். தமது ஆவியினால் வானத்தை அலங்கரித்தார். அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடைகோடியானவைகள். அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார் என்றான். கவனித்தீர்களா? தேவன் வானத்தை நட்சத்திரங்களினாலே அலங்கரித்திருக்கிறார். இங்கே யோபு எப்படி சிருஷ்டிப்பிலே தேவனுடைய மகத்துவம் விளங்குகிறது என்பதை பார்க்கும்படியாக அழைக்கிறார். ஏற்கனவே நாம் பார்த்தோம், யோபு கர்த்தரை மீட்பராய் அறிந்திருந்தார். ஆனால் தேவன் தன்னை தொடர்ந்து தாங்குகிறார் என்பதை யோபு அறியவில்லை. அவரே தன்னை நேசிக்கிறவர் என்பதையும் யோபு அறியவில்லை. தன்னுடைய வாழ்க்கையிலே பயனில்லாத எதையுமே அவர் அனுமதிக்கிறதில்லை என்பதை அவர் புரிந்து கொள்ளவில்லை. தொடர்ந்து இந்த புத்தகத்திலே மிக முக்கியமான சத்தியங்களை நாம் பார்க்க போகிறோம். யோபு அனுபவித்துக் கொண்டிருந்த வேதனைகளின் மத்தியிலே அவர் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் இருந்தது. எனவேதான் இந்த புத்தகத்தின் முக்கியமான கருத்து விசுவாசிகள் பாடு அனுபவிப்பதற்கான காரணம் அல்ல என்று நான் கூறினேன். பாடுகள், துன்பங்கள் இந்த புத்தகத்தின் முக்கியமான சத்தியம் அல்ல. இன்று எல்லா காரியங்களுக்கு பின்னணியத்திலேயும் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டிய மனம் திரும்புதலை குறித்து தான் இந்த புத்தகம் பேசுகிறது. ஒரு பாவியான மனிதன் தேவனிடத்திலே வரும்பொழுது அவர்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன? ஞாபகம் இருக்கிறதா? அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகத்திலே பிலிப்பி பட்டணத்திலே சிறை அதிகாரிகளுக்கு பவுல் கூறினார்,
கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அங்கே மனம் திரும்புதலை குறித்து பவுல் எதையுமே பிரசங்கிக்கவில்லை என்றாலும், மனம் திரும்புதல் என்பது விசுவாசி என்ற வார்த்தையின் உள்ளே இருக்கிறது. ஏனென்றால் பாவியான ஒரு மனிதன் விசுவாசத்தின் மூலமாக இயேசுவை நோக்கி திரும்பும் பொழுது அவன் பாவத்தை விட்டுத்தான் இயேசுவை நோக்கி திரும்புகிறான். பிலிப்பி பட்டணத்து சிறை அதிகாரியை பொறுத்தமட்டிலேயும் அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்டு கொண்டிருந்த விக்கிரக ஆராதனையிலிருந்து அவர் இயேசுவை நோக்கி திரும்ப வேண்டியவராய் இருந்திருக்கலாம். அதுவே அவருடைய மனம் திரும்புதல். இயேசுவை நோக்கி திரும்புவதுதான் மிக முக்கியமான காரியம். இன்றைக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளிலே பலரும், பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகரும் தங்களிலே தானே திருப்தி உள்ளவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்களிலே தானே திருப்தி கண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். மீண்டும் கூறுகிறேன், தங்களில் தானே திருப்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மனம் திரும்ப வேண்டும். இதுதான் யோபு புத்தகத்தின் மிக முக்கியமான செய்தி. யோபு 27ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை கவனியுங்கள். யோபு பின்னும் தன் பிரசங்க வாக்கியத்தை தொடர்ந்து சொன்னது, என் விசுவாசம் என்னிலும் தேவன் தந்த ஆவி என் நாசியிலும் இருக்குமட்டும் என் உதடுகள் தீமையை சொல்வதும் இல்லை, என் நாக்கு கபடம் பேசுவதும் இல்லை என்று. என் நியாயத்தை தள்ளிவிடுகிற தேவனும் என் ஆத்மாவை கசப்பாக்குகிற சர்வ வல்லவருமானோருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன். இந்த வாக்கியங்களிலே யோபு சொல்வது என்ன? தீமையை பேசக்கூடாது என்ற திட்டவட்டமான உறுதியோடு நான் இருக்கிறேன். 3வது முறை சோப்பார் பேசவில்லை. எனவே யோபு தொடர்ந்து பேசுகிறார். நீங்கள் மூவரும் எனக்கு எதிராக சொல்லும் குற்றச்சாட்டை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. தொடர்ந்து என்ன சொல்கிறார் பாருங்கள், வசனம் 5. நீங்கள் பேசுகிறது நீதி என்று நான் ஒத்துக்கொள்வது எனக்கு தூரமாயிருப்பதாக. என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன். கவனித்தீர்களா? இந்த நண்பர்கள் யோபு தன்னைத்தானே ஆராய்ந்து பார்க்க அவருக்கு உதவி செய்யவில்லை. தான் குற்றமற்றவன், தான் நிரபராதி என்றே திரும்ப திரும்ப யோபு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரைக்கும் இந்த காட்சிகளிலே தேவன் தலையிடவே இல்லை. எனவே தொடர்ந்து தான் நீதிமான், உத்தமன், பரிசுத்தவான் என்று தன்னை குறித்து பெருமையாகவே பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி உண்டு. யோபுவின் நண்பர்கள் யோபுவை குறித்து சொன்ன பல காரியங்கள் யோபுவின் வாழ்க்கையிலே உண்மையாக இருந்திருக்கலாம். இந்த நண்பர்களும் உண்மையான அக்கறை கொண்டவர்களாகத்தான் அவைகளை எல்லாம் பேசியிருக்க வேண்டும். அவர்கள் சொன்ன பல காரியங்கள் உண்மையானதாக இருந்தாலும் அதுதான் அந்த சூழ்நிலையிலே பூரணமான உண்மை அல்ல. அனுபவங்களை குறித்து பேசினார்கள், பாரம்பரியத்தை குறித்து பேசினார்கள், ஆனால் உண்மையான சத்தியத்தை யோபுவிற்கு சொல்லவில்லை. இவ்வாறு செய்ததினாலே யோபு தன்னை குறித்தே மிக மிஞ்சி பெருமை கொள்ள ஆரம்பித்தார். யோபு ஏதோ ரகசியமான பாவத்திலே இருக்கிறார் என்று அவர்கள் எண்ணினார்கள். அதை வெளியே கொண்டு வர முயற்சித்தார்கள். யோபு பெரிய எந்த ரகசியமான பாவத்தையும் செய்யவில்லை. அவர்கள் சொல்வது தவறு என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர்கள் சொன்னது எல்லாம் தவறாக இருந்தபடியினாலே யோபு தான் குற்றமற்றவர் என்ற ஒரு எண்ணத்திற்குள்ளே வந்துவிட்டார். இங்கேதான் யோபு தவறு செய்துவிட்டார். யோபுவின் நண்பர்கள் தவறான காரியங்களை சொன்னபடினாலே அந்த காரியங்கள் யோபுவை தான் எல்லாவற்றிலேயும் சரியாயிருக்கிறேன் என்ற எண்ணத்திற்குள்ளே வழிநடத்திவிட்டது. யோபு கர்த்தருடைய பாதத்திலே உள்ளம் உடைந்து, உள்ளம் திறந்து, நொறுங்குண்ட இருதயத்தோடு வந்திருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலேயும் கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு காரணம் நாம் உடைந்த உள்ளங்களோடு அவருடைய பாதத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். யாரோ ஒருவர் சொல்லும் பொழுது, பாடுகள், துன்பங்கள் சூரியனைப் போல இருக்கிறது என்று கூறினார்கள். பிரகாசமான சூரியன் மெழுகின் மேலே பிரகாசிக்கும் பொழுது அது உருகுகிறது. அதே சூரியன் நனைந்த களிமண்ணின் மேலே பிரகாசிக்கும் பொழுது களிமண்ணானது கடினமாகிறது. இவ்வாறாகத்தான் பாடுகள், துன்பங்கள் வெவ்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையிலே வெவ்வேறு விதமாய் கிரியை செய்கிறது. பாடுகள், துன்பங்கள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்பொழுது சிலர் உடைந்த மனதுள்ளவர்களாக தங்களை தாழ்த்துகிறார்கள். தான் நீதிமான், தான் சொல்வதுதான் சரி என்று சொல்லி தன்னுடைய நீதியான காரியங்களை நிரூபிக்க அவர்கள் முற்படவில்லை. கர்த்தருடைய பிரசன்னத்திலேயும் மற்றவர்களுக்கு முன்னிலையிலேயும் தங்களை தாழ்த்த வேண்டியது அவசியமானது. அதுவே அவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். ஆனால் யோபு இன்னமும் அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே வரவில்லை. அதுதான் யோபுவின் பிரச்சனை. இப்பொழுது யோபு கடின இருதயமுள்ளவராக இருக்கிறார். எனவேதான் என் ஆவி பிரியும் மட்டும் என் உத்தமத்தை என்னை விட்டு விலக்கேன் என்று சொல்கிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் இருக்கும் நிலைமை இதுதான். அவர்களை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட
அவர்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக அநேக சூழ்நிலைகளை அவர்களுக்கு தேவன் அனுப்பினாலும் எப்பொழுதுமே எதிர்மறையாகவே சிந்தித்து கொண்டு எதிர்மறையான வார்த்தைகளையே பேசிக்கொண்டு தங்களை தாழ்த்த மனமற்றவர்களாய் எதிர்த்து நின்று கடினப்பட்டு கொண்டே போகிறார்கள். ரட்சிப்பின் நிச்சயத்தை பெற்றவர்களாக இருப்பது நல்லது. அதே நேரத்திலே நீங்கள் சுய நீதிக்காரர்களாகவும் இருந்து கொண்டே இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எனக்கு எல்லாம் தெரியும், நான் எல்லாவற்றிலையும் சரியாக இருக்கிறேன் என்ற பெருமை உங்களுக்குள்ளே இருக்கும் என்றால் தேவன் உங்களையும் நொறுக்க வேண்டியதாக இருக்கிறது, என்னையும் நொறுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுதுதான் அனுதின வாழ்க்கையிலே நாம் அவரை சார்ந்தவர்களாக வாழ கற்றுக்கொள்ள முடியும். யோபு 27ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், என் பகைஞன் ஆகாதவனைப் போலும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவன் அக்கிரமக்காரனைப் போலும் இருப்பானாக. தன்னுடைய கருத்தைப் போல கருத்தை கொள்ளாத எல்லாரையுமே தனக்கு எதிரானவர்களாக யோபு எண்ணிக்கொண்டிருக்கிறார். அவர்கள்தான் துன்மார்க்கரும் அநியாயக்காரருமாய் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டாலும் இப்படிப்பட்ட ஒரு எண்ணமுள்ளவனாய் இருப்பது மிக ஆபத்தானது. இப்பொழுது யோபு துன்மார்க்கரை குறித்து பேசப் போகிறார். துன்மார்க்கருக்கு என்ன நடக்கும் என்று சொல்லப் போகிறார். தன்னுடைய எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலேயும் துன்பங்களின் மத்தியிலேயும் துன்மார்க்கனை குறித்து ஒரு சொற்பொழிவாற்றுகிறார். வாசிக்கிறேன். யோபு 27ஆம் அதிகாரம் 8 முதல் 11ஆம் வசனம் வரை. மாயக்காரன் பொருளை தேடி வைத்திருந்தாலும் தேவன் அவன் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் பொழுது அவன் நம்பிக்கை என்ன? ஆபத்து அவன் மேல் வரும்போது தேவன் அவன் கூப்பிடுதலை கேட்பாரோ? அவன் சர்வ வல்லவர் மேல் மனமகிழ்ச்சியாயிருப்பானோ? அவன் எப்பொழுதும் தேவனை தொழுது கொண்டிருப்பானோ? தேவனுடைய கரத்தின் கிரியையை குறித்து உங்களுக்கு உபதேசிப்பேன். சர்வ வல்லவரிடத்தில் இருக்கிறதை நான் மறைக்க மாட்டேன். துன்மார்க்கர் ஒருவேளை செழித்தோங்கி வளர்வார்கள், ஆனால் நிச்சயம் கர்த்தர் அவர்களை நியாயம் தீர்ப்பார் என்கிறார். வசனங்கள் 19 முதல் 21 வரை பாருங்கள். அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிகொடாதே போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும்போது ஒன்றுமில்லாதிருக்கும். வெள்ளத்தைப் போல திகிர்கள் அவனை வாரிக்கொண்டு போகும். காலத்தில் பெருங்காற்று அவனை அடித்து கொண்டு போகும். கொண்டல் காற்று அவனை தூக்கி கொண்டு போக அவன் போய்விடுவான். அது அவனை அவன் ஸ்தலத்திலிருந்து தள்ளி கொண்டு போகும். செல்வம் எவ்வளவு இருந்தாலும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஒரு மனிதன் தன் வாழ்நாளெல்லாம் துன்மார்க்கனாக வாழ்வான் என்றால் அணைந்து போகிற ஒரு நெருப்பைப் போல அவன் இருக்கிறான். காற்றிலே அணைந்து போகும் ஒரு விளக்கைப் போல இருக்கிறான். அவனுக்குரிய நேரம் நிச்சயமாய் வரும். வசனம் 23. ஜனங்கள் அவனை பார்த்து கைகொட்டி அவனை அவன் ஸ்தலத்தை விட்டு விரட்டுவார்கள். எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் முசோலினிக்கு வணக்கம் செலுத்தினார்கள். ஆனால் நாள் ஒன்று வந்தது, அன்று எல்லாருமே அவருடைய சரீரத்தை மிதித்து கொண்டு கடந்து சென்றார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் உண்மைதான். ஆனால் இது யோபுவின் பிரச்சனைக்கு விடை கொடுக்குமா? இருந்தாலும் யோபு இன்னமும் அநேக வார்த்தைகளை உடையவராய் இருக்கிறார். தொடர்ந்து சிருஷ்டிப்பை குறித்த ஒரு அழகான கவிதையை எழுதுகிறார். இது ஒருவேளை ஒரு கவிதையைப் போல நமக்கு தெரியாவிட்டாலும் எபிரேய மொழியிலே இந்த கவிதை மிக அழகானதாய் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிக அற்புதமான காரியங்களை குறித்து அவர் பேசுகிறார். கவிதையை விரும்புகிற ஒருவராக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் இந்த பகுதியை நிச்சயமாக ஆழமாக கருத்தூண்டி படிப்பீர்கள். வாசிக்கிறேன். யோபு 28 முதல் 3 வசனங்கள். வெள்ளிக்கு விளைவிடம் உண்டு, பொன்னுக்கு புடமிடும் ஸ்தலமும் உண்டு. இரும்பு மண்ணிலிருந்து எடுக்கப்படும், செம்பு கற்களில் உருக்கி எடுக்கப்படும். மனிதன் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருக்கிற கற்களை கடையாந்தரம் மட்டும் ஆராய்ந்து தேடி இருளுக்கும் அங்கே முடிவுண்டாக்குகிறான். தேவன் பூமிக்குள்ளே பொன்னையும் வெள்ளியையும் இரும்பையும் விலையேறப்பெற்ற கற்களையும் வைத்திருக்கிறார். இந்த பொருட்களை கண்டெடுப்பது மிக கடினமான ஒரு காரியம். நாம் வாழும் இந்த மிக பழமையான பூமியிலே இருக்கும் எல்லா செல்வ செழிப்புகளையும் குறித்து மனிதன் கண்டுபிடித்து விட்டானா என்பது நமக்கு தெரியவில்லை. இந்த அதிகாரம் அதை குறித்து மிக தெளிவாக சொல்கிறது. இன்னமும் நாம் கண்டுபிடிக்காத பல விலையேறப்பெற்ற கற்களும் அங்கே இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. வைரக்கற்களை விடவும் அதிக விலையேறப்பெற்ற கற்களும் இருக்கும். யோபு 28ஆம் அதிகாரம் 4-5 வசனங்கள். கடக்கக்கூடாததும் நிலையாததுமான ஆறு எழும்பினாலும் உழைப்பாளியானவன் அதை மனுஷரால் வற்றி போக பண்ணிச் செல்கிறான். பூமியின் மேல் ஆகாரம் விளையும், அதன் கீழிடங்களில் இருக்கிறவைகளோ அக்கினியால் மாறினது போல் இருக்கும். இந்த பூமியானது விலையேறப்பெற்ற கற்களை உண்டு பண்ணுகிறது மட்டுமல்ல, நமக்கு தேவையான உணவு தானியங்களையும்
இந்த பூமியே நமக்கு கொடுக்கிறது. யோபு 28, 6, 7, 8 வசனங்களை வாசிக்கிறேன். அதன் கல்லுகளில் இந்திர நீலம் விளையும், அதன் பொடியில் பொன் பொடிகளும் உண்டாயிருக்கும். ஒரு வழியுண்டு, அது ஒரு பட்சிக்கும் தெரியாது, வல்லூரின் கண்ணும் அதை கண்டதில்லை. துஷ்ட மிருகங்களின் கால் அதில் படவில்லை, சிங்கம் அதை கடந்ததில்லை. பறவையானது மலைகளுக்கு மேலே குன்றுகளுக்கு மேலே பறந்து செல்கிறது. பூமிக்குள்ளே மிக நுண்ணிய இழை போல விலையேற பெற்ற பொக்கிஷங்கள் இருக்கின்றன. ஆனால் பூமிக்கு மேலே பறந்து செல்கிற எந்த பறவைக்கும் அதை குறித்து தெரியாது, எந்த கழுகுகளும் அதை பார்த்ததில்லை, எந்த வல்லூரும் அதை கண்டதில்லை. வசனம் 9, அவன் தன் கைகளை கற்பாறையின் மேல் நீட்டி மலைகளை வேரோடே புரட்டுகிறான். தேவன் பூமி அதிர்ச்சிகளை உண்டு பண்ண முடியும். ஓரிடத்திலே பூமியின் மேல் பாகம் முற்றிலும் மாறுபடும்படியாக தேவனால் செய்ய முடியும். இவ்வாறாக அவர் வெளியே கொண்டு வர சித்தமாயிருக்கிற விலையேற பெற்ற பொக்கிஷங்களை அவர் வெளியே கொண்டு வருகிறார். யோபு 28 அதிகாரம் 10, 11 வசனங்கள். கண்மலைகளுக்குள்ளும் நீர்க்கால்களை வெட்டுகிறான், அவன் கண் விலையுயர்ந்த எல்லாவற்றையும் காணும். ஒரு துளியும் கசியாதபடி ஆறுகளை அடைக்கிறான், மறைவிடத்தில் இருக்கிறதை வெளிச்சத்திலே கொண்டு வருகிறான். யோபு பூமியிலே உண்டாயிருக்கும் உலோகங்களை குறித்தும் விலை உயர்ந்த கற்களை குறித்தும் பேசிக் கொண்டிருக்கிறார். இவைகளை விட மேலான விலை மதிக்கத்தக்க செல்வங்களும் உண்டு. அவைதான் ஞானமும் புரிந்து கொள்ளுதலும். பூமியிலே தேவன் பொன், வெள்ளி, வெண்கலம் போன்ற தாது செல்வங்களை வைத்திருக்கிறார் என்பதை யோபு அறிந்திருந்தார். ஆனால் இவைகளை எல்லாம் விட விலையேற பெற்ற ஞானத்திற்கான ஊற்று எது? யோபு 28, 12 முதல் 14 வரை கவனியுங்கள். ஆனாலும் ஞானம் கண்டெடுக்கப்படுவது எங்கே? புத்தி விளைகிற இடம் எது? அதன் விலை மனுஷனுக்கு தெரியாது. அது ஜீவனுள்ளோருடைய தேசத்திலே அகப்படுகிறதில்லை. ஆழமானது அது என்னிடத்திலே இல்லை என்கிறது, சமுத்திரமானதும் அது என்னிடத்திலே இல்லை என்கிறது. இங்கே யோபு தனது நண்பர்களிடத்திலே சொல்கிற காரியம் என்ன? அவர்களிடத்திலே ஞானம் இல்லை என்று சொல்கிறார். இந்த இடத்திலே நான் ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். பிரியமானவர்களே, கடலின் ஆழத்திலே மனிதன் தேடுகிற காரியமும் வான வெளியிலே அவன் தேடித் தெரியும் காரியங்களும் எதுவும் உண்மையான ஞானத்தை, உண்மையான அறிவை இந்த பூமியின் ஆரம்பத்தை குறித்து அவனுக்கு கொடுக்க போகிறதில்லை. மனிதன் இந்த பூமியிலே அதை கண்டுபிடிக்க முடியாது. இங்கே இருக்கிற எல்லாம் எப்படி எப்படி வந்தது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியாது. யார் எல்லாவற்றையும் அந்தந்த இடங்களிலே வைத்தது? யோபு 28, 15, அதற்கு ஈடாக தங்கத்தை கொடுக்கவும் அதற்கு கிரயமாக வெள்ளியை நிறுக்கவும் கூடாது. இன்றைக்கு சந்திரனிலிருந்து கற்களையும் மண்ணையும் கொண்டு வருவதற்கு எவ்வளவோ செலவு செய்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, உண்மையாகவே மனிதன் எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை மனிதன் அறிந்து கொள்வதற்கு எந்த விதத்திலேயும் உதவி செய்ய போகிறதில்லை. யோபு 28 அதிகாரம் 16 முதல் 18 வரை. ஓப்பீரின் தங்கமும் விலையேறப்பெற்ற கோமேதகமும் இந்திர நீலக்கல்லும் அதற்கு ஈடல்ல, பொன்னும் பளிங்கும் அதற்கு ஒப்பல்ல. பசும் பொன் ஆபரணங்களுக்கு அதை மாற்றக்கூடாது. பவளத்தையும் ஸ்படிகத்தையும் அத்தோடே ஒப்பிட்டு பேசலாகாது. முத்துக்களை பார்க்கிலும் ஞானத்தின் விலை உயர்ந்தது. மனிதனுடைய அறிவுக்கு எட்டாத ஒரு ஞானத்தையும் அறிவையும் தன்னுடைய நண்பர்கள் கொண்டு வருவார்கள் என்று யோபு எதிர்பார்த்தார். ஆனால் அது அவருக்கு கிடைக்கவில்லை. யோபு 28, 19, எத்தியோப்பியாவின் புஷ்ப ராகம் அதற்கு நிகரல்ல, பசும் பொன்னும் அதற்கு சரியல்ல. ஞானத்திற்கு எவ்வளவு விலை என்று யாரும் நிர்ணயிக்க முடியாது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியே, யோபு தேவனை ஒரு சிருஷ்டிகராக அறிந்திருந்தார். எனவேதான் சிருஷ்டிப்பை குறித்த இத்தனை மகத்துவமான காரியங்களை அவரால் பேச முடிந்தது. தேவனுடைய சிருஷ்டிப்புக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. தேவன் உலகத்தை எப்படி படைத்தார் என்பதும் யாருக்கும் தெரியாது. அதற்கான விளக்கத்தை எந்த ஒரு மனிதனும் உண்டு பண்ண முடியாது. ஆனால் ஒன்றை உறுதியாக மனதிலே வைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை எந்த இடத்திலே இன்றைக்கு படைத்து நாம் வாழும்படியாக வைத்திருந்தாலும் தேவனே உலகத்தின் சிருஷ்டிகர் என்பதை அடிப்படை ஆழத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள, விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மேலும் இன்றும் அவர் அற்புதமாய், ஆச்சரியமாய் செயல்படுகிறார் என்பதையும் நாம் ஒத்துக்கொள்ள ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆனால் பிரியமானவர்களே, தேவனுடைய எல்லா சிருஷ்டிப்பையும் நீங்கள் கூர்ந்து நோக்கினாலும் அவருடைய சிருஷ்டிப்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. எனவே அவருடைய சிருஷ்டிப்பை அனுபவிக்கிற நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து
அவருக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதையே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு நாம் அனுபவித்து வரும் பூமிக்காக, காற்றுக்காக, சூரியனுக்காக நாம் தேவனை தொழுது கொள்கிறோமா, அவரை ஆராதிக்கிறோமா என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். மேலும் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களையும் விட ஞானம் விலையேற பெற்றது என்பதையும் கர்த்தர் நமக்கு இன்றைக்கு நினைவுபடுத்தினார். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாயிருக்கிறோமா? சற்றே அதை குறித்து சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர் என்பதை நினைவு கூர்ந்து அவரை ஆராதிப்போம். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்கள் அன்பின் பரமபிதாவே, எங்களுக்காக சிலுவையிலே ஒரு வழியை ஏற்படுத்தி வைத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாக்கப்படுகிறது மட்டுமல்ல, மேலும் மேலும் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும், உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த உலகத்திலே நாங்கள் யார் யாருக்கு உதவி செய்ய நீர் விரும்புகிறீரோ அவர்களுக்கு சரியானபடி உதவி செய்ய நீரே எங்களுக்கு பலனை தாரும், ஞானத்தை தாரும். இன்றும் பாடுகளின் வழியாக, துன்பங்களின் வழியாக வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையிலே இந்த நேரத்திலே எப்படி தங்களை முழுமையாக உம்முடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஞானத்தை அவர்களுக்கு தாரும். இயேசு இரட்சகரின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? மனம் திரும்புதல் என்பது விசுவாசி என்ற வார்த்தையினுள்ளே இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள், துன்பங்களை எல்லாம் சந்திப்பதற்கு ஒரு காரணம், நாம் உடைந்த உள்ளங்களோடு அவருடைய பாதத்திற்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான். பிரகாசமான சூரியன் மெழுகின் மேலே பிரகாசிக்கும் பொழுது அது உருகுகிறது. அதே சூரியன் நனைந்த களிமண்ணின் மேலே பிரகாசிக்கும் பொழுது களிமண்ணானது கடினமாகிறது. இவ்வாறுதான் பாடுகள், துன்பங்கள் வெவ்வேறு மனிதர்களுடைய வாழ்க்கையில் வெவ்வேறு விதமான கிரியை செய்கிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாறப் பண்ணினார். உபாகமம் 23:5.